إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக கருதப்படுவோம். ஒரு உண்மையான மூமினுடைய லட்சியமாக அதுதான் இருக்கும். அல்லாஹுடைய அன்பு, அவனுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும், என்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும். இந்த ஆசை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டிய ஆசையாக காணப்படுகிறது. உண்மையிலேயே அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய அன்பை, அவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி எது வேண்டுமென்றாலும் செய்வதற்கு தயாராகுவார்கள். அந்த வகையிலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிறைய விஷயங்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றை ஒரு அடியான் செய்கிற போது அவன் அல்லாஹுடைய அன்பை, நேசத்தை பெறுவான் என்று. அவ்வாறான ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கூறியதாக ஹதீஸுல் குத்ஸியிலே, இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய ஒரு நேசரை யாராவது பகைத்து கொள்வாராக இருந்தால் அவரோடு நான் போர் தொடுப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய ஒரு நேசரை பகைக்கிறவரோடு அல்லாஹ் போர் தொடுப்பான். வமா தகர்ரப இலைய அபதி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃபத்தரது அலைஹி. ஒரு அடியான் என்னை நெருங்குவதற்கு எனக்கு மிகவும் விருப்பமான காரியங்கள் எதுவென்றால் நான் அவன் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய வணக்கங்களாகும். நான் அவன் மீது எவற்றையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறேனோ அவற்றின் மூலம் ஒரு அடியான் என்னை விரும்புவதுதான், எனக்கு நெருங்குவதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். அதை தாண்டி, கடமையான வணக்கங்களை தாண்டி ஒரு மனிதன் நஃபிலான உஃபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா. அவன் அப்படி நெருங்கிக் கொண்டு வரும்போது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். அப்படி நேசிக்க ஆரம்பித்தால் குந்து சமஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி. அவன் கேட்கிற கேள்வியாகவும், வபஸரஹுல்லதி யப்ஸுரு பிஹி. அவன் பார்க்கிற பார்வையாகவும், யதஹுல்லதி யப்திஷு பிஹா. அவன் பிடிக்கிற கையாகவும், வரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா. அவன் நடக்கிற காலாகவும் நான் ஆகுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் கேட்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பார்ப்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிடிப்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடப்பான். இப்படி என்னுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறிவிட்டால், வ இன் சஅலனி லஅதியன்னஹு. அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். வல இன் இஸ்தஆதனி லஅஈதன்னஹு. அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹுடைய அன்பு, அவனுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும். நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். உண்மையிலே இன்றைக்கு கடமையான வணக்கங்களை செய்வதே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஃபர்லான தொழுகைகளை
உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்பதை ஒரு பெரிய சாதனையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் ஜமாத்து தொழுகையை தவற விட்டுவிட்டு அவ்வப்போது தொழுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், எத்தனையோ பேர் தொழாமல் இருக்கிற போது நாம் இதையாவது இப்படி தொழுது கொண்டிருக்கிறோமே என்று நமக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காலம். இப்படியான நிலையில் நாம் இருந்தால் அல்லாஹுடைய அன்பை எவ்வாறு பெறுவது? இப்போ அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டுமாக இருந்தால் கடமையான வணக்கங்கள் பர்ஃபெக்டாக செய்யப்படுகிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் நாம் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும். அதாவது ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன, இது போக நஃபிலான நிறைய தொழுகைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னருமாக நாம் 12 ரக்காத் சுன்னத் தொழுவது, இது நஃபிலாகும். லுஹருக்கு முன்னால் 2 2 4, லுஹருக்கு பின்னால் 2 6, அதே போன்று மக்ரிபுக்கு பின்னால் 2 8, இஷாவுக்கு பின்னால் 2 10, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 12. அதே போல் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் 2 ரக்காத் தொழுகை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி 2 ரக்காத் தொழும்போது 10 ரக்காத்துக்கள் வரும். அதுபோக அசருக்கு முன்னால் யார் 2 2 4 ரக்காத் தொழுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் அன்பும் இரக்கமும் காட்டுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இது தவிர நாம் பள்ளிவாசலுக்கு சென்றால் 2 ரக்காத் தொழுது விட்டு உட்காருவது, ஒது செய்தால் 2 ரக்காத் தொழுவது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாளிகையை சுவர்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு வந்து அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் எப்போதெல்லாம் ஒது செய்கிறேனோ அப்போதெல்லாம் 2 ரக்காத் தொழுவேன் என்றார்கள். அப்படி தொழுகை இருக்கிறது, துஹா தொழுகை இருக்கிறது, இரவு தொழுகை இருக்கிறது. இவ்வாறான நஃபிலான தொழுகைகளில் கூடுதல் ஆர்வம் காட்டுவது. அதே போல ஃபர்தான நோன்பு போக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நோன்புகளில் கவனம் செலுத்துவது. அதுபோல அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்வது. ஜக்காத்து போக நாம் அதிகமாக சதகாவான தான தர்மங்களை வழங்குவது. இப்படி நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் ஈடுபாடும் கவனமும் நாம் செலுத்துகிற போது அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பான். உண்மையிலேயே இது ஒரு பக்கம் நம்முடைய மீசானை கதிக்க செய்து கொண்டே இருக்கும். அதாவது மறுமையிலே நம்முடைய அமல்கள் நிறுக்கப்பட போகிற மீசானில் நன்மைகளை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கும். ஃபர்லான வணக்கங்களில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யும். இதுவெல்லாம் மேலதிகமாக கிடைக்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் நாம் செலுத்துவோமாக இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். இப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹுடைய உதவியோடு நம்முடைய முழு வாழ்க்கையும் அமைந்துவிடும். அல்லாஹுடைய உதவியை கொண்டு பேசுவோம், அல்லாஹுடைய உதவியை கொண்டு பிடிப்போம், அல்லாஹுடைய உதவியை கொண்டு நடப்போம், அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்ப்போம், அல்லாஹுடைய உதவியை கொண்டு கேட்போம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நேசித்து விட்டானாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இவரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசித்து விட்டு வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளையும் அழைத்து இவரை நேசியுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு பூமியிலே அவருக்கு நல்லடியார்கள் மத்தியிலே அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் கேட்டால் உடனே கிடைக்கும். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். நாம் நேசிக்கிற அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று அவனிடத்தில் கேட்டால் உடனே அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, அதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு பாதுகாப்பு தருவான். இது அல்லாஹ் வாக்களித்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கடமையான வணக்கங்களை சரியாக செய்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் எடுப்போம், அதற்கு முயற்சி செய்வோம், அதற்குரிய பயிற்சிகளை பெறுவோம்.
துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள்மடல்@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.